ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திடீர்னு ஒரு பிளான் போட்டு திடீர்னு கிளம்புனோம். ஏன்னா திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால உள்ளூர் ஹாலிடே கொடுத்துருந்தாங்க. அதனால் திடீர்னு பிளான் போட்டு சரி குற்றாலம் போகும், ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா காத்தடிய காலமாக இருக்கா, அதனால் நல்லா அருவியில் தண்ணி விழுது அப்படின்னு சொன்னதுனால போகும்னு நினச்சோம். அதனால் போனோம். முதல்ல இடத்தும் போனதே பழைய குற்றாலம் தான். அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம். சரி இந்த கூட்டத்துக்குள்ளே எப்படிரா குளிக்க போகிறோம்னு நினச்சேன். பரவாயில்ல, நாங்கள் ஈடிச்சு பிடிச்சி எப்படியோ குளிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் நல்லா உட்காந்துருந்தோம். பின்னாடி யாரும் போகவே மாட்டேங்காங்க அந்த குற்றாலத்தில். ஏன்னா முன்னாடியே நின்றுதாங்க. ரொம்ப பின்னாடி போனோம்னா மூச்சு முட்டிடுமோன்னு பயப்படுறாங்க போல இருக்குது. அதனால் நான்லாம் பின்னாடி போயிட்டேன். பின்னாடி போனாலும் அங்கே கொஞ்சம் அந்த பாறைக்கிட்ட கொஞ்சம் இடுக்கிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மூச்சு விட்டுட்டு அப்பப்போ நம்ம குளிச்சிக்கலாம். நல்லா ஃப்ரீயாக குளிக்கலாம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனது மெயின் ஃபால்ஸ்லேயும் நல்லா கூட்டம் தான். ஆனாலும் அங்கேயும் நல்லா குளித்தோம். ஆனால் என்ன போகிறதுக்கு மட்டும்தான் அங்கே கஷ்டமாக இருக்குது. போய் ஒன்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நல்லபடியாக வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வேனில் போனோம். அதில் அப்துல் கலாம் ஐயாவோட சில வசனம் போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் அதை ஒரு கிளிப் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஐந்தருவியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் கூட்டம் தான். ஆனால் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் கீழே உட்காந்து குளிக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்பொழி முருகன் கோயிலுக்கு போனோம். அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனோம். எங்களுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா திருச்செந்தூருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டது, போக முடியலையே நினச்சோம். அந்த முருகரை தரிசித்தோம், தங்கத்தேர் பார்த்தோம், தங்கத்தேர் இழுத்தோம். அதில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. தங்கத்தேர் மற்றவங்க இழுத்தாங்க, நாங்கள் பின்னாடி தள்ளிக்கிட்டே போனோம். போக போக வழி ஃபுல்லும் அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை குற்றாலத்துக்கு போகும்போதும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கமாகவே இப்போ இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி முருகன் கோயிலில் எனக்கு அவ்வளோ தரிசனம் கிடச்சது. அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் நிறைய கிளிப்ஸ்லாம் எடுத்தோம். என் பையன் பாருங்களேன், இப்போ சொல்லுவான் பாருங்கள், அரோகரா அரோகரா, அங்கே பிரதட்சணமே பண்ண போயிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் சேர்ந்தது 1 மணிக்கு தான்.